சிபிஐயே கேட்காத ஒரு கட்சியை ஒரு தலைவரை சிபிஐ கேட்டார்னு ஏன் சொல்றீங்க? சிபிஐ கேட்கறது தப்பா? நீங்க கேட்டிருக்கீங்களா? திருமாவளவன் வேங்கை வயலை விசாரிக்கணும் சிபிஐன்னு கேட்டிருக்காரு. அப்ப யாரும் போய் பிஜேபி வலையில விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்லலையே. அப்போ பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து எடுத்து உண்மையான குற்றவாளிகள், உண்மையாக பொறுப்பாளி யார் இந்த கலவரத்துக்கோ அல்லது நெரிசலுக்கோ, இது உண்மையா செயற்கையா உருவாக்கப்பட்டதா, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா? ஏன்னா பல விஷயங்கள் இருக்கு. 3:30 மணிக்கே செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஒரு திமுக பிரமுகர் இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு நெரிசல் நடக்க போகுது அப்படின்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க. எப்படி அவங்கெல்லாம் இதை போட்டாங்க? அதே போல சம்பவம் 8-8:30 மணிக்கு தான் நடந்துருக்குது. ஒரு 9 மணிக்கு தான் வெளியே பொது வெளியில் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி பரவ தொடங்குது. ஆனால் காலையில் 9 மணிக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்க கரூரில். இது எப்படி, எப்போ ப்ரெஸ்ஸில் அடித்தாங்க? போஸ்டரை எப்படி இப்படி ஒட்டுறாங்க? கொலையாளின்னு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டு வந்திருக்காரு முதல்வர். ஆனால் திமுகவினர் தமிழக மாணவர் அமைப்புன்னு இல்லாத ஒரு அமைப்பில் போகஸாக மோசடியாக ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க. இன்னி வரைக்கும் அதை பற்றி விசாரிக்கலை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.